இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு சொன்ன ஒரு வார்த்தை. எதை நன்மையாக முடிய பண்ணினார்? சகோதரர்கள் பகைத்ததை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். 20 வெள்ளிக்காசுக்கு விற்கப்பட்டதை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். போத்திபார் வீட்டில் அடிமையாய் வாழ்ந்த அந்த நாட்களை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். அந்த வீட்டிலே அவன் மேல் சுமத்தப்பட்ட வீண் பழிகளை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். தகப்பன் வீட்டை விட்டு பிரிந்து தனிமையிலே அழுத நாட்களை கர்த்தர் நன்மையாக முடிய பண்ணினார். எல்லாரும் கைவிட்டுட்டாங்களே, எல்லாரும் மறந்துட்டாங்களே, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு நிர்பந்தமான நிலைக்கு நான் தள்ளப்பட்டு விட்டேனே என்று சிறைச்சாலையில் புடமிடப்பட்ட அந்த வேதனை நிறைந்த நாட்களை ஆண்டவர் நன்மையாக முடிய பண்ணினார். பான பாத்திரக்காரன் 2 வருஷம் மறந்ததை நன்மையாக முடிய பண்ணினார். ஒருவேளை யோசேப்பு இந்த இடத்துல சகோதரர்கள்ட்ட நீங்க எனக்கு தீமை செஞ்சீங்க, அதை தான் கர்த்தர் இன்னைக்கு இப்படி நன்மையா மாற்றிட்டார் அப்படின்னு சொன்னாலும் இவ்வளோ விஷயங்களை நான் உங்களுக்கு சேர்த்து என்ன செய்யறேன் இன்னைக்கு சொல்றேன். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்க சந்தித்து வருகிற தீமை என்ன? உங்க வாழ்க்கையில யார் அந்த தீமையை உங்களுக்கு செஞ்சாங்க? இது நிமித்தம் நீங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கீங்க? இது எல்லாவற்றையும் நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அது ஒரு வருத்தம் தான், அது வேதனை தான். ஆனா ஒரு சத்தியத்தை, ஒரு உண்மையை நாம யோசேப்பின் வரலாறிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும். யார் உங்களுக்கு தீமை செஞ்சாலும், யார் உங்களை வருத்தப்படுத்தினாலும், யார் உங்களை வேதனைப்படுத்தினாலும் அதை நினைச்சு அவர்கள் மேல கோபமோ, எரிச்சலோ, பகை உணர்வோ, வெறுப்போ, கசப்போ வேண்டாம். இவைகள் எல்லாம், இவர்கள் மூலமாக நமக்கு செய்யப்பட்ட தீமைகள் எல்லாம் நிச்சயமா நன்மையா தான் மாறப்போகுது. கண்டிப்பா அதை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஆகவே இப்ப கடந்து வருகிற இந்த பாதையில எவ்வளவு தாங்க முடியாத தீமையை நீங்க சந்தித்து கொண்டிருந்தாலும் ரிசல்ட்னு ஒன்று இருக்கு, முடிவுன்னு ஒன்று இருக்கு. அது நன்மையா தான் இருக்கும். ஏன்னா கர்த்தர் நன்மையானதை தருகிறவர். நிச்சயமா அவர் நீங்க அனுபவிக்கிற அத்தனை தீமைகளையும் அவர் நன்மையாய் மாற்றுவார். ஆகவே வருத்தப்படாதீங்க, அழுது புலம்பாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க, சோர்வுக்கு இடம் கொடுக்காதீங்க, தேவையில்லாத நினைவுகளுக்கு உங்க சிந்தையில நீங்க இடமளிக்க வேண்டாம். நிச்சயம் தீமை நன்மையாய் மாறினதை யோசேப்பு அனுபவித்தது போல நீங்களும் அனுபவிப்பீர்கள். பரலோக தேவனே, தீமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த தீமைகளை நீர் நன்மையாய் மாற்றுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.